அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் பெயரில் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய தேவை மொபைலில் வேலையும் பார்க்குறாங்க, அதே சமயம் சில தேவைகளையும் அதில் ஆழ்ந்து கொண்டு வராங்க. நிறையா பேர் மொபைலுங்கிறது ரொம்ப மோசம், மொபைலுங்கிறது நம்மளைய கெடுக்க வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். சேம் அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே சமயம் தேவைகள் உங்களுடையது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேவையினுடைய என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க. அதே சமயம் மேனேஜர் கூப்பிட்ருவார், ஆஃபீஸ்லேருந்து எம்டி கூப்பிட்ருவாங்க, அவங்க கூப்பிட்ருவாங்க, இவங்க கூப்பிட்ருவாங்கன்னு எந்த நேரம் ஃபோனை நோட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் எல்லாருமே இயங்கிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் வலியாக தான் இருக்கும். ஏன் சில நேரம் நாமளே சிலது செய்யும்போது ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்குள்ள சில உறுத்தல்கள் உண்டு. ஆனால் நாம் பண்ணக்கூடிய காரணத்துக்கும் மற்றவங்க பண்ணக்கூடிய காரணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மொபைல் பேசிகிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறது, ஆக்சிடெண்ட் நடக்கிறது, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ நான் சில விஷயங்கள நேரடியாக பார்க்குறேன். எப்படின்னா, பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணு கீழே விழுக போகும்போது கண்டக்டர் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக பாராட்டி ரொம்ப ப்ரௌடாக அந்த கண்டக்டரை பற்றி எல்லாம் பேசினாங்க. நிச்சயமாக அது அவங்களோட அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றினதுக்கு கண்டிப்பாக அவருடைய சாமர்த்தியத்தையும் வலுவையும் ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த வீடியோவில் நல்லா கவனிங்க, மொபைல் கையில் வச்சுக்கிட்டு கம்பியும் பிடிக்க முடியாமல் தடுமாற்றமாகி தான் அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அந்த 10 நிமிஷம் அந்த பஸ் பயணத்தின் போது தானே மெயினாக அந்த 10 நிமிஷம் அந்த பேக்குள்ளே வச்சா என்ன, அந்த பேக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக பயணம் பண்ணால் என்ன, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பயணம் பண்ணால் என்ன? அவ்வளோ பெரிய டிச்சு ஓப்பனில் இருக்குது. இங்கே நச்சு மில்கிட்ட கார்னரில் திரும்புகிற இடத்துல இந்த பொண்ணு பேசிட்டு வருது. நான் சத்தம் கொடுக்கலன்னா அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய டிச்சுக்குள்ளே அப்படியே விழுந்திருக்கும். நான் சொல்கிறேன், அந்த துச்சனமாக பார்ப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு சோத்துக்கு வரணும்னு சொல்கிறோமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது எங்களுக்கு வேணும்னு சொல்கிறோமா? ஒன்றும் இல்லை. கண்ணார நீங்கள் மொபைல் பார்த்துட்டே டிச்சுக்குள்ளே விழுக போகும்போது நாங்கள் அவேர்னஸாக ஒரு உதவியாக ஐயோ இது மாதிரி பண்ணிடாதப்பா விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறதுல கேட்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இது? என்னை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு நகர்ந்தது. ரெண்டாவது, இந்த கார்னரில் வண்டி எல்லாம் திருப்புவோம் இல்லையா, திருப்புற இடத்துல வேணும்னே 4 பிள்ளைங்க நின்றுக்கிறாங்க. பிள்ளைகளாகட்டும் பசங்களாகட்டும், அந்த கரெக்டாக அந்த வண்டியை கொண்டு அவங்க டேர்ன் பண்ணுற இடத்துல வேணும்னே மீட்டிங் போடுறாங்க. இங்கே வண்டி வருது, நம்ம இந்த இடத்துல திரும்புகிற இடத்துல நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற கொஞ்சமாச்சும் அவங்களுக்கான அறிவு வேண்டாமா? சரி, இப்போ அவங்க வண்டியில் வர்றாங்க, அது மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் நீங்கள் ஓயாமல் ஆரன் அடிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தகாத வார்த்தை வாயில் வந்தாலோ இல்லை ஏதாவது சொன்னாவே ஓரமாக போக மாட்டியா அப்படின்னு சொல்லி போட்டு சத்தம் போடுறீங்க. அப்போ நீங்கள் நிற்கும்போது அங்கே என்ன பண்ணுறீங்க? அப்போ குற்றம் புறம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு மற்றவங்கள பேசுறது. இந்த பஸ்ஸுக்குள்ளே கீழே விழுந்தவங்கள வயசானவங்களாக இருந்தாலோ இல்லை பெரியவங்களாக இருந்தாலோ ஆம்பளையாக இருந்தாலோ தாராளமாக உடனே ஓடி போய் கேர் பண்ணி தூக்கலாம். ஆனால் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு கீழே விழுகிறவங்க பல்லு தெரிச்சாலும் போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன் கேட்குறீங்கன்னா, நேற்று நான் பஸ்ஸில் பயணிக்கும் போது எனக்கு ஆப்போசிட்டில் நானும் நிற்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிது. புடிமானத்துக்கு எந்த ஒரு கிரிப்புமே இல்லை, காலோட ஸ்ட்ரென்த்தில் அந்த பொண்ணு நின்றுட்டு வருது. வேணும்னே அந்த டைமை எடுத்துக்கிட்டு இப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக ஃபோன் இவங்க எடுத்து பேசியிருந்தாலும் கூட தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பஸ் விட்டு இறங்குற வரைக்கும் அந்த பொண்ணு தொடர்ந்து பேசுது. நான் சொன்னேன், ஏப்பா நீ வேற எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற, விழுந்தா முதல்ல உன்னுடைய தாடையோ பல்லோ தான் அடிபடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே பயணம் பண்ணுறாளே தவிர, இவங்க சொல்லிட்டாங்க இது ஃபோன் பேசுகிறவங்ககிட்ட இருங்க, நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஃபோனை வைக்க முடியாதா? சரி, நீங்கள் வர கேட்குற கேள்விக்கே நான் வரேன். என்னென்னா, எமர்ஜென்சியாக போயிட்டுருக்குறோம், எமர்ஜென்சி ஃபோனாக கூட இருந்திருக்கலாம், நாங்கள் எடுத்து பேச வேண்டாமான்னு. எமர்ஜென்சியாக இருந்தால் காரில் போங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க. அது எப்படி எமர்ஜென்சிக்கு போகிற நீங்கள் எப்படி பஸ்ஸில் போகிறீங்க?
பொறுமையாக ஒரு இடத்துல போய் இறங்குறக்காக தான் நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் அந்த பஸ்ஸில் ஏறுற அத்தனை பேத்துக்கு ஒரே மாதிரி தான், ஒரே டைமிங்கில் தான் பயணம் பண்ணுறோம். சரியா? அதே டைமிங்கில் போய் இறங்குறோம். ஆனால் இதில் மட்டும் நாங்கள் எமர்ஜென்சியாக ஃபோன் எடுத்தோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் ஃபோன் எடுத்தீங்களா? இல்லை செல்ஃபோன் அப்படி கூட ஒட்டிகிட்டே வச்சுட்ருக்கிற மாதிரியாகவே கூட பிறந்துட்டு வந்தீங்களா? பெரும்பாலும் பசங்களை விட அவங்க ரொம்ப தூரிதமாக சிலதெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்கள பஸ்ஸுகளில் பயணிக்கிற விதத்தை விட இந்த பொம்பளைங்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் தான் நிறைய ஃபோன் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வராங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், பெரிய பெரிய பேக் மாட்டியிருப்பாங்க, ஃபோனை கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும், அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி சாயை பிடிக்க செஞ்சோம்னா பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் கூட கிடைக்காது. அந்த டைம்லேயும் ஃபோனை கையிலேயே தான் வச்சுருப்பாங்க. அப்படி என்ன உங்களுக்கு அந்த ஃபோனில் ஒரு எமர்ஜென்சி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அதில் கையில் வச்சுட்ருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பயணம் பண்ணுவீங்களா? ரொம்ப லாங் ட்ராவலுக்கெல்லாம் சொல்ல வரல, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயணிப்பாங்க, அது சொல்ல வரல. ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறோம், பஸ்ஸில் நெருக்கடியாக இருக்குது. இப்போ ஷீட்டில் உட்காந்துருக்குறவங்க நீங்கள் ஒரு மொபைல் பார்த்தா நீங்கள் ஏன் மொபைல் பார்த்தீங்கன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஃபோனில் பேசுகிறதோ அப்படி தான், ஒரு 4 செவத்துக்குள்ளே பேசுகிறதாகவோ அல்லது ஒரு 2-3 தோழிகள் சேர்ந்து தன்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நகைச்சுவையாக நடந்துக்கிட்டதோ, ஒரு கூச்சமான சில இதுகள்லாம் நடந்துக்கிட்டதோ, ஒரு வெக்கப்படுற மாதிரி நடந்துக்கிட்டதோ, இதெல்லாம் பேசி அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளேங்கிறத விட அவங்களுக்கு மத்தியில் பேசுகிறத ஃபோனில் பேசுகிறாங்க. அது பஸ்ஸில் வரும்போது தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளை ஒருபோதும் துன்பப்படுத்துறதில்ல. சடன் பிரேக் போட்டால் உட்காந்துருக்கிறவங்க மேலே தான் விழுகிறீங்க, அல்லது உங்களுடைய முகத்தை கொண்டு போய் நேர கம்பிகளில் தான் அடிச்சுக்குவீங்க, அல்லது பஸ் விட்டு வெளியில் விழுந்துருவீங்க. இப்போ அந்த மாதிரி லொல்லெல்லாம் பண்ணுறங்காட்டியே என்னமோ காணதான் எல்லா பஸ்ஸுலேயுமே டோர் க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டுறாங்க. இதில் டோர் திறக்கலேன்னு ஒரு பக்கம், அதே மாதிரி டோரில் வந்து வேணும்னே கை சிக்கிற மாதிரி போய் பக்கத்தில் நிற்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. சில நேரம் நானே சூதாரித்து ஒரு பக்கம் போய் நின்னாலும் கூட அம்மா அங்கே கண்ணாடி தெளியில் நகருங்கிறாங்க. அதே சமயம் அங்கே நின்றுட்டுருக்குற இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளிவாமா அப்படிங்கிறாங்க. என்னென்னா நம்மளுக்கு கவனம் பூரா என்ன சொல்லுவாங்களோ என்னமோ, நம்ம கொஞ்சம் பார்த்து நின்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிறது வந்து நம்ம கேட்டுக்கிட்டு அடுத்த நகர்வுக்கு நம்ம நகர்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த மொபைலை வச்சுருக்கிற அத்தனை பேருமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்போ அடுத்த குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் போக்குவரத்தில் நடக்கிற பெரும்பாலுமான விபத்துக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ ஒருத்தர் மேலே கோவம் செய்ய சொன்னாக்கா, இப்போ ஃபோன் கையில் இருக்கிறதங்காட்டி ஒரு நாளைக்கு அவங்க கூட அந்த சண்டை தீர்ற வரைக்குமே ஃபோன் பண்ணுறீங்க. ஒரு சில நேரம் நானே கூட ஒரு கோபம் வரும்போது ஃபோன் கையில் இருக்கும், நான் பேசியிருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன், பகையை வந்து அதிகமாக அது உண்டு பண்ணுது, ஒரு கோபத்தை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது. ஓகே, இப்போ ரொம்ப நாள் கழித்து பேச வர்றாங்க, அல்லது ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை நம்ம உணர்றதே கிடையாது. காலையில் கோவப்பட்டு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொழுது கண்ணு தூங்க போகிறதுக்குள்ளேயே எவ்வளவு அந்த சண்டையினுடைய விஷயங்களை பேசி பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பெருசு பண்ணிக்கிறோம். சில பேர் வேணும்னே பெருசு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் மொபைல் பேசாதீங்க, இல்லை என்னமோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு பஸ்ஸுக்குள்ளே பயணிக்கும் போது மொபைல் கையில் எடுக்காதீங்க. ஒரு பொண்ணு வந்து மொபைல் ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு அவளால் கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்சேன்னு, ஏமா அந்த பேக்லேயாவது ஃபோனை வைக்கலாம்லன்னு சொன்னால் ஃபோனு கிராச் ஆயிருங்க அப்படிங்கிறான். இன்னொரு பொண்ணு என்னங்கிறா, ஃபோனு சாப்பாடு ஃபுட்டு வந்து சூடாக இருக்குது, அது கூட வைக்க முடியாதுங்கிறான். தாராளமாக வைக்கலாம், அவ்வளோ பெரிய பேக் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு பவுச் வாங்கி அதுக்கு ஒரு காட்டன் துணி வச்சு அதுக்கு நடுவில் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து பத்திரமா பேக்குள்ளே வைக்கலாம். ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு இறங்க போகிறீங்க. எப்படி இறங்குற இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு ட்ராவல், ஒரு நடந்து தான் போவீங்க. அந்த 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்கள் நடக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு கையில் கம்பி பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டே பேசணுங்கிற அவசியமும் கிடையாது.
வண்டியில் போகிறவங்களும் அப்படி தான் இப்படியே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, அல்லது ஃபோனை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே சொருகி வச்சுட்டு பேசுகிறாங்க. போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணாக்கா இது பண்ணிடுவாங்கன்னா, பெரும்பாலுமான இடங்களில் அந்த மாதிரி விஷயத்துக்கு திடீர்னு எங்கேயாவது அத்திப்பூத்த மாதிரி தான் பிடிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி பிடிக்கிறதே கிடையாது. ஃபோன் பேசிட்டு வர்றது அப்பட்டமாகவே தெரியும், போலீஸ்காரருக்காக இருந்தாலும் அப்பட்டமாகவே தெரியும். ஆனால் அவர் நிறுத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு சில இடங்களில் கொஞ்சம் கண்டிப்பு இல்லை. நான் நேரடியாக பார்க்குறேன். ஒரு தடவை நான் பின்னாடி பேசிட்டு வரேன், எங்கள் பொண்ணு வந்து முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்களை பிடிச்சி இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டாங்க. ஆனால் பேசிட்டு வந்து பின்னாடி இருக்கிறது நான் தான். ஏன்னா நாங்கள் அவசரமாக கிளம்பணுங்கிறத பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கால் வந்ததுன்னு நான் பேசினேன். உடனே அங்கே நிறுத்திட்டு சாரி கேட்டு அதுக்கான ஃபைனை கட்டிட்டு நாங்கள் வரோம். அப்போது அதுலேருந்து நான் வந்து என்னென்னா, ஐயோ இப்படி நடந்துருச்சு, நீ நம்ம மெனக்கட்டி எப்படி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி போட்டு என் பொண்ணு கூடயே ட்ராவல் பண்ணாலும் கூட நாங்கள் ஒரு 10 நிமிஷம் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ஓரமாக நின்று பேசிட்டு தான் நான் அடுத்த நகர்வுக்கு நம்ம நகர்றோம். அப்போ எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் பொறுமையாக நின்று ஓரமாக நிறுத்தி பேசும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படியே வச்சுக்கிட்டு வண்டி திருப்புறாங்க. அது நம்ம கண்ணார பார்க்க ஆபத்து விபத்து இந்த ரெண்டுமே நடக்கிறது வரைக்குமே எந்த ஒரு விஷயமுமே பெருசாக கொண்டு போக மாட்டோம். இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது நடந்து அவன் தலை 2ஆக போனாலோ இல்லை அவன் கை கால் துண்டானாலோ அல்லது இந்த பஸ்ஸுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு பஸ் விட்டு வெளியில் விழுந்து சக்கரத்துக்கடியில் தலை சிக்குனா இல்லைன்னா கால் சிக்குனா அல்லது வேறு வண்டிகளில் பஸ்ஸுக்குள்ளேருந்து இடையிறி விழுந்து வேறு வண்டிகள்லையோ இல்லை பஸ்ஸுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரேக் போடும்போது ஏற்படுற மோதல்கள்லையோ மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சிக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து என்ன இவ்வளோ கோபம் வருதுன்னா, இதெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சட்டம் தாராளமாக இப்படி கொண்டு வந்தாலும் கூட நல்லாயிருக்கும். பஸ்ஸுக்குள்ளே மொபைல் பேசினா மொபைலை பறிமுதல் பண்ணிடுவோன்னு கண்டிப்பாக போலீஸ் அந்த மாதிரியான போக்குவரத்து துறையில் வந்து அவங்க அந்த மாதிரி நடவடிக்கை கொண்டு வந்தாங்கன்னா பேசாமல் இருக்கும். அப்போ மட்டும் சட்டம் போடும்போது உங்கள் பைக்குள்ளே எப்படி ஃபோன் போகுது, அந்த பைக்குள்ளே எப்படி நீங்கள் அந்த ஃபோன் பத்திரமா வைப்பீங்க, பாதுகாப்பு பண்ணுவீங்கல்ல? உங்களுடைய நலனுக்கு தான் பேசுகிறோம். உங்களுக்கு எந்த விபத்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு தொந்தரவாகுது. அதே சமயம் ஒரு மொபைலில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்களவுக்கு சவுண்டு வச்சுக்கிறது கிடையாது. கக்கன்னு அது பெரிய சவுண்டாக தான் வச்சுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் டிஸ்டர்படு அப்படின்னு சொன்னாக்கா நிஜமாக யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை ஃபோன் பேச வேண்டாம்னு நாங்கள்லாம் சொன்னாலோ இல்லை நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அது நீங்கள் ஏதாவது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பயணிக்கும் போது அப்படி என்ன உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய பயணமே இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பஸ் ஏறுவாங்களே? எதை பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் பேசி முடிச்சுட்டு பஸ் ஏறுவாங்க. இல்லை அது அவசரம் இல்லை அப்படின்னு தோணுச்சுனாக்கா பஸ் விட்டு இறங்கி நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போவீங்கள்ல, அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போய் அங்கே நின்று நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் காலேஜ் போங்க, ஆஃபீஸ் போங்க, வேலைக்கு போங்க, உங்களுடைய அடுத்தடுத்த விதமான வேலைகளுக்கு போங்க. அப்போது இங்கே வந்து நல்லது சொல்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேர்த்த தூண்டி விடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாக்கா உங்களுந்து வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கொப்பளிக்கிற மாதிரி வருது. உங்கள்கிட்ட கேட்டோமா, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது நாங்கள் அப்படி தான் பேசுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கள பஸ்ஸுலேருந்து இறக்கி விட்டுருணும். நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மொபைல் இல்லை நான் மொபைல் கையில் வச்சுட்டு தான் வருவேன், மொபைல் இது பண்ணி தான் வருவேன், பஸ் விட்டு இறக்கி விட்டுருங்க. அதே சமயம் மொபைல் வந்து நான் பேக்குள்ளே வைக்க மாட்டேன், நான் ஃபோன் பேசிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சேஃப் இல்லாமல் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட மொபைல் பறிமுதல் பண்ணப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போது இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையான்னு சொன்னால் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோனை உபயோகம் பண்ணாக்கா அது யாரையுமே தொந்தரவு பண்ணாது, உங்களுக்கு எந்த விபத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக உட்காந்துருக்கிற வரைக்கும். ஆனால் நின்ன நிலையிலேயே பயணிக்கிற உங்களுக்கு கையில் ஃபோனோட அவசியம் தேவையில்லை. பத்திரமா வைங்க பேக். நீங்கள் ஃபோன் வைக்கிற அந்த ஜிப்பு 2யுமே லாக் பண்ணி கூட சாவி எடுத்து இன்னொரு பர்ஸோட அதில் போட்டு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. உங்களுடைய பயணத்தினுடைய இதுதான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதே சமயம் பைக்கில் போகிறவங்கள பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப பரவலாக முடியை விரிச்சிட்டு போகிறது பிடிக்கிறது, அப்புறம் சும்மா அந்த போகிறதுக்குள்ளேயே அந்த 100 தடவை அந்த கண்ணாடி பார்க்குறது. அது எதுக்கு நீங்கள் அந்த கண்ணாடி கூட மோதுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
பைக்கில் போகிறாங்க, நீ பொண்ணு தான், நீ பைக் ஓட்டுறதான் அது ரொம்ப பெரிய விஷயந்தான், அது ரொம்ப பார்த்தா ஒரு ப்ரௌடாக ஆஹா பொண்ணு பைக் ஓட்டுது அப்படின்னு. அந்த பொண்ணு இங்கேருந்து பயணிக்கிறதுக்குள்ளேயே அந்த முடியை வேற விரித்து வேற போட்டிருக்குது. அதை சும்மா இப்படி ஒதுக்கவும் அந்த பைக்கில் போகிறதுக்குள்ளேயே பக்கத்தில் போகிற மற்ற வண்டியில் இருக்கிறவங்க ஆம்பளையிலும் சரி பொம்பளையும் சரி இந்த பிள்ளை எதுக்கு இப்படி பைக்கில் கண்ணாடி பார்த்துட்டு ரோட்டை பார்க்காம ஓட்டிகிட்டு போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய சாதனையோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ தப்பு இல்லைங்க, அதில் நீங்கள் பண்ணுற செயல்கேடு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் விபத்துகளும் நடக்குது. ரெண்டாவது, சால்வி யாருமே பின்னாடி பெரும்பாலும் முடிச்சு போடுறதே கிடையாது. முடிச்சு போடாமல் எங்கேயோ ஒரு பக்கம் தொங்குது தரம்புது. அப்போ பின்னாடி போகிறவங்க யாரோ ஒருத்தர் கத்தியோ சத்தம் போட்டால் அம்மா உன்னோட சால்வை உரசுது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிற நிலையில் வைக்கிறீங்க. நீங்கள் வண்டி ஏறி உட்காரும் போதே உங்களுடைய சால்வை பின்னாடி பின் குத்திருக்கீங்களா அல்லது முன்னாடி போட்டு பின் குத்திருக்கீங்களா அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனம் ரொம்ப தேவை. அப்புறம் இன்னொன்று, சாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா இப்படி போட்டுக்கிறீங்க. எப்படின்னா தான் இப்படி போட்டு இந்த கையில் இப்படி சுற்றிக்கிறீங்க. ஓகேவா? இது மாதிரி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த இடம் நல்லா கவனிங்க. உங்களுடைய வண்டியிலேயே போய் சுற்றிருச்சுன்னா மொத்தமாக உங்களை இழுத்து ரைட்லேயும் போடலாம், லெஃப்ட்லேயும் உங்களை போட்டுரும். ரெண்டாவது, நீங்கள் முந்தானியை பெருசாக விட்டுட்டு சைடில் போகும்போது அல்லது உங்களுடைய சால்வை ரொம்ப தூரம் பறக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வண்டியில் போய் உங்கள் சால்வை மாட்டிடும். வண்டியில் மட்டும் இல்லை, கொஞ்சம் அந்த ரோட்டினுடைய செவுறு ஓரம் அல்லது இந்த மரச்செடிகள் ஓரமெல்லாம் நீங்கள் பைக்கு வண்டி கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஓட்டும்போது அதில் போய் உங்கள் துணி சிக்கினாலும் யாருக்கு சேதாரம்? உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வண்டி போய் அடிக்கிற எதிர்பாராமல் நடக்கிறது பேர் தாங்க விபத்து. இப்படி நீங்கள் பண்ணுறது பேர் வேணும்னே செயல்கேடு. அதாவது உங்களுடைய மரியாதைக்கு நீங்களே இழுக்கு ஏற்படுத்திக்கிறது, உங்களுடைய கைகால்களை நீங்களே இழந்துக்கிறது, அல்லது உங்களுக்கு என்ன சொல்கிறது, கைகால் இழந்தும் கூட ஒரு சிலர் வாழ்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது பூமிக்கு பாரம் தான். அதே சமயம் உங்களுக்கு மென்டலியாக பாதிச்சிருச்சுன்னா உங்கள் குடும்பம் என்ன ஆகிறது, உங்கள் குழந்தைங்க என்ன ஆகிறது? அது இந்த பெண்கள் பண்ணுறது, இந்த ஷாலை போடுறது ஒன்று. ரெண்டாவது, இந்த கையில் சாரி சுற்றிட்டு வண்டி ஓட்டினா பந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது விபத்து நடந்ததுக்கப்புறம் அது பந்தாவா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. டிப்டாப்பாக ரெடியாகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இறங்குறீங்க அல்லது ஒரு ஆஃபீஸ்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் அந்த துணி அப்படி இருக்கணுங்க நீங்கள் போட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் பண்ணுற சில பந்தாக்களால் மற்றவங்களுக்கும் விபத்து நடக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு நடக்குது. அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆதங்கம் உட்பட்டு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் சில பேர்த்த சந்தித்ததெல்லாம் இருக்குது. அதை நான் உங்கள் கூட மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். தயவு செய்து போக்குவரத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய மொபைல் தேவைகளை இங்கே யாரும் தடுப்பவர்கள் கிடையாது. ஆனால் எங்கே உபயோகிக்க வேண்டுமோ அங்கே உபயோகித்தால் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்வு உங்கள் கையில் மட்டும்தான். மற்றவர்களுடைய வாழ்வை கெடுக்காதவரை